Hi guys, இன்னைக்கு நம்ம mommymetamil பிங்க் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ரெட் சாஸ் பண்ண போறோம். நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு 4 தக்காளியை blanch பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி ஸ்கின் பீல் ஆன உடனே நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். தக்காளி ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்க ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்ச உடனே ஒரு 4 பல்லு பூண்டு சின்னதாக நறுக்குனதை சேர்த்து வதக்கிடலாம். பூண்டு ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தக்காளி பியூரியை சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம தக்காளியை வதக்க போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பேனில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்க்க போகிறோம். இந்த இட்டாலியன் சீசனிங்கில் பார்த்தீங்கன்னா பேசில், ஒரிகானோ, மார்ஜோரம், சேஜ், தைம், ரோஸ்மேரி, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் இருக்குது. எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெட் சாஸை நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஃபேவரட்டான பாஸ்தாவை பேக்கேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் படி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேசிக்காக ஒருத்தருக்கு 50 கிராம்ஸ் பாஸ்தா கரெக்டாக இருக்கும். இப்போது ஒயிட் சாஸை ரெடி பண்ணிடலாம். மீடியம் ஹீட்டில் இருக்க ஒரு நான்ஸ்டிக் பேனில் 70 கிராம் பட்டர் சேர்த்துக்க போகிறோம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை சேர்த்து நல்லா கிளறி விட போகிறோம். நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவில் இருந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி திக்காக க்ரீமியாக ஒரு சாஸ் கிடைக்கும். இந்த சாஸில் 100 கிராம் மொசரெல்லா சீஸ் சேர்த்துக்க போகிறோம். சீஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் உப்பு, 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் ஒரிகானோ சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண ஒயிட் சாஸ் கூட ரெட் சாஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். க்ரீமி அண்ட் சீஸியான பிங்க் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம பாஸ்தாவை சேர்த்து கிளறிடலாம். ரொம்ப சூப்பராக பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.